ப்ரோ ஒரு நாள் ஃபுல்லா வாழைப்பழம் மட்டும் சாப்பிடுங்க. 3 வேளைக்கு வாழைப்பழம் சாப்பிட்டா என்னத்துக்கு வருது? ஸ்டொமக் பஸ்டட் ஆயிடாது. சரி உங்களுக்காக ட்ரை பண்றேன், வாங்க பார்க்கலாம். நானும் பாத்தீங்கன்னா பழக்கடைக்கு போயிட்டு ஒரு பெரிய வாழைப்பழமா பார்த்து ஒரு சீப் அண்ணன் இருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 4 வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டேன். வாழைப்பழத்தை எடுத்து உரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். இந்த வாழைப்பழத்தை சாப்பிடறதுக்காக காலையில எங்க அம்மா ஊத்தி தர தோசையை கூட வேணாம்னு சொல்லிட்டான். வாழைப்பழத்தை எவ்வளவு வேணாலும் சாப்பிடுறான், இதுல ஒரு எஃபெக்ட் இருக்கு பாருங்க. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. அது என்ன எஃபெக்ட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வீடியோ பாக்குற எல்லாரும் நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நல்லா வாழைப்பழத்தை அமுக்கு நம்பிக்கிட்டு காலைல சாப்பாட வாழைப்பழத்திலே முடிச்சிட்டான். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலே பசி போயிடும். 4 வாழைப்பழம் வயிறே ஃபுல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மதிய சாப்பாட்டுக்கு 4 வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டான். மதியத்துக்கு எங்க வீட்டுல பிரியாணி செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்காக நான் வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டேன். என்னடா இப்படி சாப்பிடறான்னு சொல்லிட்டு யாரும் என் மேல கண்ணு வச்சிடாதீங்க, அப்புறம் எனக்கு வயிறு வலிக்கும். ஒரு அளவுக்கு மேல வாழைப்பழத்தை சாப்பிடவே முடியல. இருந்தாலும் ஒரு வழியா மதிய சாப்பாட முடிச்சிட்டான். நெக்ஸ்ட் நைட்டு டின்னருக்கு 4 வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டான். நைட்டுக்கு எங்க வீட்டுல சப்பாத்தி செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் நான் வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டேன். வாழைப்பழத்தை எப்படி முக்கிய நிறைய சாப்பிட்டா நாளைக்கு காலைல தான் ரிசல்ட் தெரிய போகுது. சரி என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வழியா நைட்டு சாப்பாடு முடிச்சிட்டேன். யாருக்கெல்லாம் வாழைப்பழம் பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.